நான் உங்கள் அண்ணா டி விஜய். நம்ம பார்க்கக்கூடிய திரை விமர்சனம் வந்து பெட்டி, ராம் சரண், சிவண்ணா, ஜான்வி கபூர், ஸ்ருதிஹாசன், விடிவி கணேஷ் உள்ளிட்ட ஏராளமான நட்சத்திரங்கள் நடித்திருக்கக்கூடிய ஒரு திரைப்படம். மிகப்பெரிய பொருள் முதலீட்டுல வந்து எடுக்கப்பட்ட ஒரு படம் என்ன அப்படின்னா, சிட்டிசன் படத்துல வர்ற அத்திப்பட்டி கிராமமே காணும், அது வந்து வரைபடத்திலே இல்லை அப்படிங்கிற மாதிரி. இதுல வந்து விஜயநகரத்துல ஒரு ஏரியா, அது வந்து மலைப்பிரதேசமா இருக்குது. அந்த மலைப்பிரதேசத்துல வந்துட்டு ட்ரெயின்லாம் போகுது வருது, ஆனா அப்படி ஒரு ஊர் இருக்கிறதாவே தெரியல. அந்த ஊருக்கு வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தேவை. அந்த ஸ்டேஷனுக்காக வந்துட்டு அந்த மக்கள் மிகவும் போராடுறாங்க. அந்த அரசியல்வாதிகள் யாருமே கண்டுக்கல. இதனால வந்துட்டு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெரியவர் வந்து அலைஞ்சு திரிஞ்சு பார்த்து கடைசியில வந்து சிவப்பு கொடி ஆட்டி கடைசியில ஒண்ணுமே அவரால் பண்ண முடியல, அவர் வந்து செத்து போறாரு. அந்த ஒரு பொறுப்பை வந்து ராம் சரண் வந்து எடுத்துக்கிறாரு. அந்த ஊர்ல அவர் ஒரு ஆளா இருக்கிறாரு. அவர் வந்து எப்படி நம்மளை வந்து இந்த உலகத்துக்கு அறிமுகம் பண்றது, இந்த இந்தியாவில் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு அடையாளம் இல்லை, அந்த அடையாளத்தை எப்படி காட்டுறது அப்படின்னு பாக்குறாரு. ஒரு சர்க்கரை ஆலையில வந்து வெள்ளம் காய்ச்சுற தொழிற்சாலையில இருந்து வேலை பார்க்கிறாரு. இப்படி இருக்கிறாரு. அவருக்கு வந்து ரொம்ப கிரிக்கெட்ல வந்து ரொம்ப ஆர்வம் அதிகம். அவர் அடிக்கிற பந்தெல்லாம் வந்து 3 கிரவுண்டு தாண்டிலாம் போய் வந்து விழுந்து 6 எல்லாம் அடிக்கிறாரு. அந்த அளவு வந்து ஒரு ஊர்ல வந்து பிரபலமா இருக்கிறாரு கிரிக்கெட்ல. அப்படி இருக்கும் போதும் அவருடைய வந்து வாழ்வாதாரம் தேவைகள் எதுவுமே பூர்த்தி ஆகலை, அந்த மாதிரி இருக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு வந்து சிவராஜ்குமார் வந்து அறிமுகமாறாரு. அவர் ஒரு மல்யுத்த மாஸ்டரா இருக்கிறாரு, வாத்தியாரா இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் நான் வந்து மல்யுத்தம் கத்துக்கணும்னு சொல்றாரு. அவரு சில பல வேலைகள்லாம் சொல்றாரு. கடைசியில அதுலயும் அவர் வந்து ஜெயிக்கிறாரு. ஆனால் அதன் பிறகு வந்து ஒரு இந்திய அளவில் அவரால் வந்து தாங்க யாரு, தன்னுடைய கிராமம் என்ன, நான் எந்த ஊர்ல இருக்கிறேன், எனக்குன்னு தனக்குன்னு ஒரு அடையாளம் இல்லாது அப்படிங்கிறதெல்லாம் அவர் வந்து ஃபீல் பண்றாரு. அதன் பிறகு வந்து ஓட்டப்பந்தயத்தை வந்து அவர் எடுத்துக்கிறாரு. அந்த ஓட்டப்பந்தயத்தை எடுக்கும் போது அங்கேயும் சரியான ஒரு அடையாளமும் தகுதியும் எந்த விஷயமும் கிடைக்கல. அதனால தன்னுடைய காலை அவராகவே வந்து ட்ரெயின்ல வரும்போது அடிச்சு உடைச்சிடுறாரு, துண்டு துண்டா போயிடுது. இந்த மாதிரிலாம் வந்து காட்சிகள், இந்த மாதிரிலாம் வந்து பரபரப்பான ஒரு வீர செயல்கள்லாம் செய்யறாரு ராம் சரண். ஆனால் நோக்கம் சொல்ல வந்தது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லியிருந்திருக்கலாம். ஒண்ணு கிரிக்கெட்டா இருந்திருக்கலாம், இல்லைன்னா மல்யுத்தமா இருந்திருக்கலாம், இல்லைன்னா ஓட்டப்பந்தயமா இருந்திருக்கலாம். எதுவுமே இல்லாம கடைசியில வந்து அந்த ஊருக்கு வந்து ட்ரெயின், ரயில்வே ஸ்டேஷன், எந்தவித நோக்கமும் இல்லாம இந்த கதை வந்து போகுது. ஆனால் நடித்திருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாமே ரொம்ப சிரமப்பட்டு உழைச்சு பண்ணியிருக்கிறாங்க. ராம் சரண் நல்லா தான் உழைச்சிருக்கிறாரு. அவருடைய நடிப்பு எல்லாம் வந்து ரொம்ப அபாரமா தான் இருக்குது. சிவராஜ்குமார் வரக்கூடிய அந்த மாஸ்டர், மல்யுத்த மாஸ்டர், அவரையும் வந்துட்டு ரொம்ப அருமையா பண்ணிருக்கிறாரு. அதுல வரக்கூடிய கதாபாத்திரங்கள், ஜான்வி கபூர் ரொம்ப அவங்க நல்லா செக்ஸியா நல்ல அவங்க வந்து நடிச்சிருக்கிறாங்க, ரொம்ப தாராளம் நடிச்சிருக்கிறாங்க. ஏஆர் ரஹ்மான் இசை ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து ஒரு ஆந்திராவில வந்து ஜனரஞ்சனமா பார்ப்பாங்க, தமிழ்நாட்டுல எப்படி அதை ரசிக்கிறாங்க அப்படின்னு தெரியல. இப்படி விதமான ஒரு கதை. இந்த கதை வந்து ராம் சரணுக்காக போய் பார்க்கிறவங்க போய் பார்க்கலாம். இன்னும் ஒரு தேவை சந்திப்போம். அதுவரை உங்களுடைய விடைபெறுவது உங்கள் அன்பு தம்பி அண்ணா டி விஜய். நன்றி, வணக்கம்.